ஆல் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். எல்லா பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து மெட்டபாலிசத்தை எக்ஸிபிட் பண்ணும். மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றம். அது வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் இருந்தாலும் சரி, எல்லாமே மெட்டபாலிசத்தை எக்ஸிபிட் பண்ணும். The sum total of all the chemical reactions occurring in our body is metabolism. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா சம் டோட்டல், அதாவது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஒட்டுமொத்த சம் டோட்டல் தான், ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை தான் மெட்டபாலிசம். சம் டோட்டல் ஆஃப் ஆல் biochemical reactions in our body. நம்ம பாடி நடக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த உயிர் வேதியியல் மாற்றங்கள் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றாங்க. நோ லிவிங், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். எந்தவித உயிரற்ற பொருளும் மெட்டபாலிசத்தை எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. மெட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட் அவுட் சைட் த பாடி இன் செல் ஃப்ரீ சிஸ்டம். இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம பாடியை விட்டு அவுட் சைடும் நம்மளால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியும். அண்ட் isolated metabolic reaction outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறீங்க. அமைலேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த அமைலேஸ்ங்கிற என்சைம் நீங்க கார்போஹைட்ரேட்ல ஆட் பண்றீங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல. அப்போ கார்போஹைட்ரேட் வந்து உடையும். இது வந்து ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான். பட் இது வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல நடக்குது. இது வந்து ஒரு லிவிங் ரியாக்ஷன். பட் இன்விட்ரோ. இன்விட்ரோனா என்னன்னா ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து இன்விட்ரோ, இன்னொன்று வந்து இன்வைவோ. இன்விட்ரோ, இன்வைவோ. இன்விட்ரோ அப்படின்னா அவுட் சைட் த ஆர்கானிசம், ஆர்கானிசத்துக்கு வெளியே நடக்கும். இன்வைவோ அப்படின்னா இன்சைடு. இன்விட்ரோ எங்க நடக்கும்? பெரும்பாலும் டெஸ்ட் டியூப்ல நடக்கலாம், ஒரு பெட்ரி டிஷ்ல நடக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்விட்ரோ ரியாக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் இஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எல்லா உயிரினங்களுக்கும் இது இருந்துச்சுன்னா அது உயிரினம்ப்பா, உயிருள்ள ஒரு பொருட்பா அப்படின்னு எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிசத்தை வச்சு சொல்லுவோம். வித்தவுட் எக்ஸப்ஷன். இதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது. ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் in vitro are not living things but surely living reactions. இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு இது பார்க்க போறோம். இன்விட்ரோல நடக்கிறது லிவிங் ரியாக்ஷன் அண்ட் நாட் லிவிங் திங்ஸ். அது வந்து லிவிங் திங் கிடையாது, பட் லிவிங் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அதில் கார்போஹைட்ரேட் இருக்கு, அதில் நீங்கள் அமைலேஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் படிப்போம், அடுத்து வர போகிற கிளாஸஸில் படிப்போம். அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இது வந்து ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஆனால் நடக்கிறது வந்து இன்விட்ரோ கண்டிஷன். இன்விட்ரோன்னா அவுட் சைட் த ஆர்கானிசம், ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு லெபார்டரி கண்டிஷன்ல நடக்குது. ஹென்ஸ் cellular organization of the body is the defining feature of life forms. ஒரு செல், அதாவது இந்த செல்கள்லாம் எப்படி வந்து ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படின்றதுதான் ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப் ஃபார்ம். Perhaps the most obvious and technically complicated feature of all living organisms is the ability to sense their surroundings and environment. எல்லா உயிரினங்களும் அதோட சுற்றி நடக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை கூட உணர்ற திறமை, எபிலிட்டி டு சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு திஸ் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை. அந்த அந்த வந்து அந்த உணர்ச்சிகளை உணர்றது மட்டும் இல்லை, அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுங்க இந்த லிவிங் ஆர்கானிசம், விச் குட் பி பிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வெளியில வந்து பயங்கரமான ஒரு வெயில் இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு ஷெல்டர் ஹவுஸில் போய் இருப்போம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு. மழை பெஞ்சுன்னா நம்ம போய் மூவ் பண்ணி ஒரு
அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து குகையில் இருந்தாங்க. அப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நம்மளோட இது வந்து என்விரான்மெண்டல் ஸ்டிம்லே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஸ்டிமுலையை நம்ம ஃபஸ்ட்டு உணர்றோம். உணர்றது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து ரெஸ்பாண்டும் பண்ணுறோம். என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் ரெஸ்பாண்ட். இதான் வந்து இது ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஒரு உயிரினத்துக்கு. வி சென்ஸ் அவர் என்விரான்மெண்ட் த்ரூ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். டெம்பரேச்சரை வந்து நம்ம ஸ்கின்னால் உணர முடியும். ஒரு பொருட்களை நம்ம பார்க்கறது மூலமாக உணர முடியும். பார்வைத்திறன், சவுண்டை வந்து கேட்கறது மூலமாக உணர முடியும். ஸோ பிளான்ட் ரெஸ்பாண்ட் டு த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், வாட்டர், டெம்பரேச்சர் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ், பொல்யூட்டன்ஸ். இதெல்லாத்தையும் பிளான்ட்ஸ் வந்து சென்ஸும் பண்ண முடியும், அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணும். ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் ப்ரோகேரியோட்ஸ் டு த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் யூகேரியோட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த என்விரான்மெண்டல் கியூஸ். சுற்றுச்சூழல் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு, ஸ்டிமுலைக்கு எல்லா ஆர்கானிசம், அதாவது ப்ரோகேரியோட்ல இருந்து யூகேரியோட் வரைக்கும். ப்ரோகேரியோட் அப்படின்னு என்னன்னா யூகேரியோட்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஃபர்தர் சாப்டர்ஸில் படிப்போம். ப்ரோகேரியோட் அப்படின்னு என்னன்னா, அதாவது அண்டர் டெவலப்டு நியூக்ளியஸ் சிஸ்டம். அதாவது யூகேரியோட்ஸ் வந்து வெல் டெவலப்டு நியூக்ளியர் சிஸ்டம். அண்டர் டெவலப்டு நியூக்ளியர் சிஸ்டம். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக இருக்காது. இவங்களுக்கு வந்து யூகேரியோட்ஸ்க்கு வந்து வெல் டெவலப்டு. ப்ரோகேரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ். யூகேரியோட்டுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் செல்ஸ். எல்லாமே வந்து யூகேரியோட்ஸ் தான். இதை பற்றி ஃபர்தர் கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் பிரீடர்ஸ் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபோட்டோ பீரியடிசம்னா ஒரு சீசனில் எவ்வளோ நேரத்துக்கு லைட் இருக்கு, எவ்வளோ நேரத்துக்கு லைட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீரியடிசம். அப்படின்னா சீசனல் சேஞ்ச். ஒவ்வொரு சீசனுக்கும் எப்படி வந்து இந்த லைட் டியூரேஷன் ஆஃப் த லைட்டு மாறுது. சம்மர் சீசனில் வந்து லைட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், வின்டர் சீசனில் லைட் கம்மியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் தகுந்தாப்புல ஒவ்வொரு விதமான பிளான்ட்டும் அனிமல்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஹேண்டில் கெமிக்கல்ஸ் என்ட்ரிங் தேர் பாடிஸ். ஒவ்வொரு உயிரினமும் தான் உடம்புக்குள்ள என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் உள்ள வருது அப்படின்றத அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆல் ஆர்கானிசம்ஸ் therefore are aware of their surroundings. அவங்களுடைய சுற்றுச்சூழலை பற்றி அவேர்னஸோட இருக்காங்க, ஒரு விழிப்புணர்வோட இருக்காங்க. ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் who is aware of himself. இதுல ஒரு முக்கியமான ஒரு அழகான விஷயம் என்னன்னா, மற்ற ஆல் அதர் ஆர்கானிசம்ஸ், மற்ற எல்லா உயிரினங்களும் aware of their surroundings. அவங்கள சுற்றுச்சூழல், அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்றத பற்றி விழிப்புணர்வோட இருப்பாங்க. aware of surroundings. இந்த ஹியூமன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்கானிசம் aware of surrounding and oneself. தன்னை பற்றியும் அவேர்னஸோட இருப்பாங்க, சுற்றுச்சூழலை பற்றியும் அவேர்னஸோட இருப்பாங்க. இந்த அவேர்னஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், செல்ஃப் கான்சியஸ்னஸ். சுயநினைவோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கான்சியஸ்னஸ் is therefore becomes the defining property of living organism. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கான்சியஸ்னஸ் வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. நினைவோட, சுயநினைவோட இருக்கிறது, அதாவது விழிப்புணர்வோடு இருக்கிறது வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம். When it comes to human beings, it is all the more difficult to define living state.
ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அது மோர் டிஃபிகல்ட் டிஃபைன் த லிவிங் ஸ்டேட். லிவிங் ஸ்டேட்னா என்ன அப்படின்றது டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். வி அப்சர்வ் பேஷண்ட்ஸ் லையிங் இன் கோமா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோமால இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் விர்ச்சுவலி சப்போர்ட்டட் பை த மிஷின்ஸ். அவங்களால சுயமாக மூச்சு விட முடியாது, இருதயம் ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுவோம், மிஷினோட கனெக்ட் பண்ணியிருப்போம், வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம், ஹார்ட் லங் மிஷினோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால தான் அவங்களோட உயிர் வாழ முடியும். த பேஷண்ட் இஸ் அதர்வைஸ் பிரெயின் டெட். அவங்களோட மூளை வந்து செயல்பாடு இழந்துடும். த பேஷண்ட் ஹாஸ் நோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். சுய அந்த கான்ஷியஸ்னஸே இருக்காது. ஆர் சச் பேஷண்ட்ஸ் ஹூ நெவர் கம் பேக் டு நார்மல் லைஃப். ஸோ அவங்க வந்து லிவிங்கா நான் லிவிங்கா. இப்போ இந்த கோமாவில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிரெயின் வந்து டெட் ஆயிரும், அவங்க மூளை வந்து செயல்பாட்டை நிறுத்திடும், அவங்களோட ஹார்ட்டு லங் ஃபங்க்ஷன்ஸை மிஷின்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணிக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்க வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னா அவங்களுக்கு இருக்காது, சுய விழிப்புணர்வு அந்த சுயநினைவு அவங்களுக்கு இருக்காது. இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் கம் டு நோ தட் ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் டியூ டு அண்டர்லைங் இன்டராக்ஷன்ஸ். ஆல் லிவிங் ஃபினாமினா, எல்லா உயிர் வாழக்கூடிய உயிரியல் ஃபினாமினாஸும் நிகழ்வுகளும் ஆர் டியூ டு அண்டர்லைங் இன்ட்ராக்ஷன். அது வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒன்னோட ஒன்று எப்படி எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது, அதாவது தன்னுடைய பரிமாற்றங்கள் எப்படி நடக்குது, ஒன்னோட ஒன்று எப்படி வந்து தொடர்புல இருக்குன்றதை வச்சு தான் இந்த எல்லா லிவிங் ஃபினாமினாவும் நிர்ணயிக்கப்படுது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் நாட் பிரசன்ட் இன் த கான்ஸ்டிடியூவன்ட் செல்ஸ் பட் அரைஸ் as a result of interaction among the constituent cells. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயினை பொறுத்த வரைக்கும் நியூரான்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். அந்த நியூரான் செல்ஸ் தான் நர்வ் செல்ஸ். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சில கிளையல் செல்ஸ் இருக்கும். இவங்க தான் சப்போர்ட்டிங் செல்ஸ். இது இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். இம்பல்சஸ்னா அந்த மின் வேதியியல் மாற்றங்கள், அதை உருவாக்குறது, அதை கடத்துறது, அந்த வேலைலாம் பார்க்கும். இந்த கிளையல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்கும். இதோட வேலைப்பாடுகள் தனி, வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், இது வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். பட் இது ரெண்டும் சேர்ந்தாதான் மூளை செயல்படும். இதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த டிஷ்யூஸ் ஆர் நாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் நாட் பிரசன்ட் இன் த கான்ஸ்டிட்யூவன்ட் செல்ஸ். இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த நியூரானும் இந்த கிளையல் செல்ஸும் எப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் இருக்கும். சிமிலர்லி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cellular organelles are not present in the molecular constituent of an organelle but arise as a result of interaction among the molecular component comprising of organelle. ஒரு ஆர்கனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதை பற்றி நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல படிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் இருக்கும், ரிபோசோம்ஸும் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு தனி ஆர்கனல், ரிபோசோம்ஸ் ஒரு தனி ஆர்கனல். இந்த ரிபோசோம்ஸ் என்ன பண்ணும், புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும், இந்த புரோட்டீனை ப்ராசஸ் பண்றது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கேரி அவுட் பண்ணும். அந்த புரோட்டீன் சிந்தட்டிக் மிஷினரியை ப்ராப்பரா செயல்படுத்தும். These interactions result in emergent properties at higher level of the organization. இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்ன நடக்கும்னா ரிசல்ட்ஸ் இன் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாகும் அட் ஹையர் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். திஸ் ஃபினாமினா இஸ் ட்ரூ இன் த ஹியரார்கி ஆஃப் ஆர்கனைசேஷனல் காம்ப்ளெக்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ். இப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு செல் எல்லா ஃபங்க்ஷனையும் கேரி அவுட் பண்ணும். ஹையர் அனிமல்ஸ், ஹையர் ஆர்கானிசம்ஸ், இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹியூமன்ஸ்க்கு நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டமும்
ஒவ்வொரு விதமான ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை வேலை பண்ணும். ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றுக்கும் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் உண்டு, அதை கேரி அவுட் பண்ணும். Therefore, we can say that living organisms are self-replicating, evolving and self-regulating. முக்கியமான பாயிண்ட், லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தன்னைத்தானே பிரதி எடுத்துக்கும், தன்னைத்தானே உருவாக்குறதுக்கு ரீப்ரொடக்ஷன் மெஷர்ஸ் அதெல்லாம் எடுக்கும். இவால்விங், உருமாறும். அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங், தன்னைத்தானே வழி நடத்திக்கும், சீர்படுத்திக்கிறது. ரெகுலேட்டிங் இன்டராக்டிவ் சிஸ்டம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிளட் தேவை, அதை கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சப்ளை பண்ணும். பிளட் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு பிளட்ல வந்து ஆக்சிஜன் இருந்தால் தான் எல்லா ஆர்கான்ஸும் செயல்படும். அதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அப்புறம் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும்னா எனர்ஜி தேவை, எனர்ஜி வந்து ஃபுட்ல இருந்து தான் கிடைக்கும். அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் டைஜஷனுக்கு ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டமும் தன்னோட இன்னொரு சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி செல்ஃப் ரிப்ளிகேட், செல்ஃப் இவால்வ் அண்ட் செல்ஃப் ரெகுலேட் பண்ண உதவுது. பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். இந்த உலகத்துல எப்படி உயிர் உருவானதுன்ற கதை தான் இந்த பயாலஜி. பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். எப்படி உயிரினங்கள் பரிணமிச்சிச்சு. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், இப்போ இருக்கக்கூடியது, கடந்த காலத்தில் இருந்தது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே லிங்க்டு டு ஒன் அனதர் பை ஷேரிங் ஆஃப் காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் பட் டு வேரியிங் டிகிரி. முதல்ல இந்த மொத்த வேர்ல்ட்லேயும் ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் உருவானுச்சு. அந்த சிங்கிள் செல் தான் தன்னைத்தானே பிரதி எடுத்து ரெப்ளிகேட் பண்ணி சின்ன சின்னமாக எவால்வ் ஆகி மியூட்டேஷன் நடந்து டைனோசர்ல இருந்து முதல்ல யானை, சிங்கம், புலி அப்படின்னு எல்லாமாவும், மனிதர்கள், குரங்குகள் எல்லாமாவும் இவால்வ் ஆகி இப்படி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸா உருவாயிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிஎன்ஏ, அதில் இருக்கக்கூடிய ஏடிசிஜி எல்லாமே காமனான விஷயங்கள் தான். பட் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வெவ்வேறு ஸ்பீசிஸாகவும் வெவ்வேறு ஜீனஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியரார்கியில ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இந்த லிவிங் வேர்ல்ட்ல என்னென்ன டைவர்சிட்டி, வேற்றுமையார் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் see a large variety of living organisms. உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ், பல விதமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். பீட் பாட்டட் பிளான்ட், ஒரு தொட்டியில் வச்சிருக்கக்கூடிய செடியாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கு, பறவைகளாக இருக்கலாம், உங்களுடைய செல்லப்பிராணியாக இருக்கலாம், எனி அதர் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட், வேறு எந்த ஒரு மிருகமாகவோ செடியாகவும் இருக்கலாம். தெர் ஆர் ஆல்சோ செவரல் ஆர்கானிசம்ஸ் தட் யூ cannot see with your naked eyes. உங்களுடைய சாதாரண பார்வையால் பல உயிரினங்களை உங்களால் பார்க்கக்கூட முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு பாக்டீரியாவையோ ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசத்தை, ஃபங்கையாக இருக்கணும், ஒரு புரோட்டோசோவாக இருக்கணும், அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. பட் தே ஆர் ஆல் அரவுண்ட் யூ. அது எல்லாமே உங்களை சுற்றி தான் இருக்கு. இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் த ஏரியா தட் யூ மேக் அப்சர்வேஷன்ஸ் இன், நீங்கள் எங்கெங்கெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணுறீங்க, அதாவது கவனிக்கிறீங்களோ, த ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் யூ சி would increase. நீங்கள் ஏரியாவை அதிகப்படுத்த நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். பலவிதமான மிருகங்களையும் செடிகளையும் பார்க்க முடியும். ஆப்வியஸ்லி இஃப் யூ வேர் டு விசிட் அ டென்ஸ் ஃபாரஸ்ட், எக்ஸாம்பிள் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ வுட் ப்ராபப்ளி see a much greater number of kinds of living organisms in it. ஒரு அடர்ந்த காட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே பலவிதமான பறவைகளை பார்க்கலாம், பலவிதமான மிருகங்களை பார்க்கலாம், செடி கொடி பூச்சி வகைகள், ஃபங்கை வகைகள், இது மாதிரி பலவிதமான உயிரினங்கள். அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், ஒரு பறவையிலே 100 விதமான பறவை பார்க்கலாம், அனிமல்ஸ்ல ஒரு 1000 விதமான அனிமல்ஸ் நீங்க பார்க்கலாம். ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட், அனிமல் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் யூ சி ரெப்ரசன்ட் அ ஸ்பீசிஸ். ஒவ்வொரு விதமான ஒரு அனிமலும் ஒரு பிளான்ட் ஒரு ஸ்பீசிஸை குறிக்குது. ஒரு புலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்பீசிஸ், பேந்தரா டைக்ரஸ். ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பீசிஸ், பேந்தரா லியோ. ஒரு மாமரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பீசிஸ், மாமரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பீசிஸ், மாஞ்சிஃபரா இண்டிகா.
The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ இதை நம்மளால கண்டுபிடிச்சது, நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிருக்கு, விவரிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எவ்வளவு? 1.7 to 1.8 மில்லியன். ஒரு மில்லியன்னா 10 லட்சம், 10 lakh. அப்போ 1.7 to 1.8 மில்லியன்னா 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ஸ்பீசிஸ் இருக்கு. This refers to the biodiversity or number and types of organisms present on earth. இந்த மாதிரி இத்தனை விதமான ஸ்பீசிஸ் இருக்குல்ல, இதுங்க தான் உயிரியல் வேற்றுமை ஆர் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் அண்ட் NO அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் நம்பருக்கு, நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். Even old ones, new organisms are continuously being identified. ஒவ்வொரு பழைய ஆர்கானிசமாக இருக்கட்டும், அது புது ஆர்கானிசமாக இருக்கட்டும், கண்டினியூஸாக தொடர்ச்சியாக அதுங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். As stated earlier, there are millions of plants and animals in the world. முன்னாடி சொன்ன மாதிரி பல லட்சம் கணக்கான பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் பூமியில் இருக்காங்க. We know the plants and animals in our own area by their local names. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் நம்மளுடைய லோக்கல் நேம்ஸ்ல தெரியும். இது வந்து மாமரம், இது புளிய மரம், இது வேப்ப மரம், இது குரங்கு, இது நாய் அப்படின்னு நம்ம லோக்கல் நேம்ஸ்ல தெரியும். தீஸ் லோக்கல் நேம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஓகேவா? இப்போ நம்ம 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 இருக்கிற ஏரியா தமிழ்நாட்டில் வந்து நாயின்னு சொல்லுவோம். இதே வந்து நார்த் இந்தியாவில் ஹிந்தியில் அதை குத்தான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருல ஒவ்வொரு பேர் இருக்கும். ஈவன் வித்தின் அ கண்ட்ரி, ஒரே நாட்டுக்குள்ளேயே பல விதமான பிளேசஸ்ல பல விதமான பேர்ல ஒரே அனிமலை குறிப்பிடுவோம், ஒரே ஒரு பிளான்ட்டை குறிப்பிடுவோம், ஒரே பிளான்ட். ப்ராபப்லி யூ வுட் ரெகக்னைஸ் த கன்ஃபியூஷன் that would be created if we did not find ways and maintain to talk each other to refer to organisms we are talking about. நம்ம லோக்கல் நேம்ல ஒரு அனிமலுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க இல்லை வேற நாட்டில் இருக்கிறவங்க அதே அனிமலுக்கு அவங்க வேற பேரை சொல்லுவாங்க. அப்போ நம்ம இப்போ சொல்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றது நமக்கு புரியாது. இதெல்லாம் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு பேர் வச்சுக்கணும். அது வந்து எல்லாருனாலையும், எல்லா நாட்டு எல்லா மக்களாலையும் ஒத்துக்கக்கூடிய ஒரு பேர் முறை இருக்கணும். Hence, there is a need to standardize the naming of living organisms such that particular organism is known by the same name all over the world. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது மூலமா ஒரே அனிமலுக்கு ஒரே பிளான்ட்டுக்கு உலகம் ஃபுல்லா ஒரே நேம் தான் இருக்கணும். ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் நேமிங் சிஸ்டம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, உலகம் ஃபுல்லா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெயர் வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர்னா இஸ் a standard system of standardized system of naming organisms. உயிரினங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கான ஒரு உலகம் ஃபுல்லா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை, அதுக்கு பேர் தான் நாமன்கிளேச்சர். அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நாமன்கிளேச்சர் ஆர் நேமிங் இஸ் ஒன்லி பாசிபிள் when the organism is being described correctly and we know that what organism the name is attached to. This is called identification. ஒரு உயிரினத்துக்கு, ஒரு பிளான்ட்டுக்கோ, ஒரு செடிக்கோ, ஒரு அனிமலுக்கோ பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட் ஆர் அந்த அனிமல் இதுதான், அதோடைய குணாதிசயங்கள் இதுதான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சிருக்கணும், அதை பற்றி
டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அதை பற்றி விவரிச்சிருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். In order to facilitate the study, number of scientists have established procedures to assign scientific name. ஒரு விஞ்ஞான பூர்வமான, ஒரு அறிவியல் சார்ந்த, அறிவியல் பூர்வமான ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு பலவித சயின்டிஸ்ட் பலவிதமான முயற்சிகள் செஞ்சாங்க. This is acceptable to biologists all over the world. For plants, scientific names are agreed based on agreed principles and criteria, which are provided in International Code for Botanical Nomenclature. ஒரு செடிக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும், அதை வந்து நாமன்கிளேச்சர் வைக்கணும். இந்த ரூல்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். இதில் தான் பிரின்சிபல்ஸ், rules and regulations for naming plants. பிளான்ட்ஸ்க்கு பேர் வைக்கிறதுக்கான பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் எல்லாமே இதில் தான் சொல்லப்பட்டிருக்கும். யூ மே ஆஸ்க் ஹவு அனிமல்ஸ் ஆர் நேம்டு. சரி, பிளான்ட்டுக்கு சொல்லிட்டீங்க, அப்போ அனிமல்ஸ்க்கு எப்படி பேர் வச்சாங்க? அப்போ அனிமல் டாக்ஸானமிஸ்ட் என்ன பேர், எதை பேஸ் பண்ணி பேர் வைக்கிறாங்கன்னா, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். சிம்பிள். செடிங்களுக்கு பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், அனிமல்ஸ்க்கு இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். இதை பேஸ் பண்ணி தான் பேர் வைக்கிறாங்க. The scientific names ensure that each organism has only one name. இப்போ மாமரத்துக்கே ஒரு 10 பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு பெரிய குழப்பம் வந்துடாதா? யாருக்குமே ஒரு தெளிவான ஒரு பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் தான் இருக்கணும். வேர்ல்டு ஃபுல்லா ஒரே பேர் தான். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி ஆர்கானிசம் ஷுட் எனேபிள் த பீப்புள் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் டு அரைவ் அட் த சேம் நேம். அப்போ நம்ம எப்படி ஒரு ஆர்கானிசத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல உள்ள எந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த மக்களா இருந்தாலும் அந்த உயிரினத்துக்கு ஒரே ஒரு பேர் தான் வச்சிருக்கணும். ஒரு பேர்னாலதான் அந்த உயிரினம் வந்து அடையாளப்படுத்தப்படணும். They also ensure that such a name has not been used by any other known organism. அதே பேரை வேற எதுக்காக வச்சிருக்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாமரம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேங்கோ ட்ரீக்கு மாஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேர் தான் அமெரிக்கால இருந்தாலும் சரி இதே பேர் தான், இந்தியாவில் இருந்தாலும் சரி இதே பேர் தான், ஆப்பிரிக்கால இருந்தாலும் இதே பேர் தான். இப்போ நீமுக்கு வந்து அசாசிகா இண்டிகா அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ இப்போ புளிய மரத்துக்கு ஒரு பேர் இருக்கும், தென்னை மரத்துக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த மாஞ்சிஃபரா இண்டிகாங்கிறத போயிட்டு வேற எதுக்கும் பேர் வச்சிடக்கூடாது. புளிய மரத்துக்கும் பேர் மாஞ்சிஃபரா இண்டிகான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே எந்த இதுவுமே புரியாது. ஒரு 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 ஒழுங்குமுறையே இருக்காது பேர் வைக்கிறது. அதனால ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு ஒரு பர்டிகுலர் பேர் தான், ஒரே ஒரு பேர் தான் அந்த ஸ்பீசிஸ் ஃபுல்லாத்துக்கும். பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி accepted principles to provide scientific names to organisms. இப்போ சயின்டிஃபிக் நேம் எப்படி வைக்கிறாங்க? யூனிவர்சலி அப்ரூவ்ட் சயின்டிஃபிக் நேம். சயின்டிஃபிக் ஒவ்வொரு உயிரினத்துக்கும், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனே எடுத்துக்குவோமே, ஹியூமன்ஸ்க்கு ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹோமோ செப்பியன்ஸ். ஈச் நேம் ஹாஸ் 2 காம்போனன்ட்ஸ். ஒரு சயின்டிஃபிக் நேமுக்கு 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒரு காம்போனன்ட் பேரு ஜெனரிக் நேம், ரெண்டாவது காம்போனன்ட்டுக்கு பேரு ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஒரு ஜெனரிக் நேம் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் எபித்தட் இருக்கும். இப்போ ஹோமோசெப்பியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹோமோங்கிறது ஜெனரிக் நேம், செப்பியன்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தட்.
இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் நம்ம 2 நேம்ஸ் யூஸ் பண்ணுறோம். 2 நேம்ஸ் யூஸ் பண்ணுறதா இதுக்கு பேர் பைனாமியல் நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர்னா என்ன? பெயர் வைக்கும் முறை. சிஸ்டம் ஆஃப் நேமிங் அண்ட் ஆர்கானிசம். நாமன்கிளேச்சர். பைனா என்ன? 2. 2 நாமியல்னா பேர். 2 பேர் வைக்கக்கூடிய பெயர் வைக்கும் முறை. இதுதான் பேர். இந்த சிஸ்டத்துக்கு பேர் 2 பெயர் வைக்கக்கூடிய பெயர் வைக்கும் முறை. பேர்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர். திஸ் நேமிங் சிஸ்டம் கிவன் பை இதை சொன்னது யாரு அப்படின்னா முக்கியமான ஒரு எம்சிக்யூ, கரோலஸ் லினேயஸ். இந்த பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் பேரை வச்சு இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா கரோலஸ் லினேயஸ். இவர் கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டத்தை தான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயாலஜிஸ்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் நேமிங் சிஸ்டம் யூசஸ் 2 வேர்டு ஃபார்மேட். 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடியது. திஸ் வாஸ் ஃபவுண்ட் கன்வீனியன்ட். இது வந்து ஈஸியா இருக்கு. உலகம் ஃபுல்லா எல்லாருமே ஈஸியா கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மேங்கோ டு அண்டர்ஸ்டாண்ட் த வே. நம்ம முன்னாடி சொன்னது. இப்போ மேங்கோ வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மேங்கோ பார்த்தீங்கன்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா. மாஞ்சிஃபெரா இண்டிகா. இதுல மேங்கோ வந்து ரிட்டன் அஸ் மாஞ்சிஃபெரா இண்டிகா. இப்போ எப்படி இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்ப்போம். இன் திஸ் நேம் மாஞ்சிஃபெரா ரெப்ரசன்ட்ஸ் ஜீனஸ். இந்த மாஞ்சிஃபெராங்கிறது என்ன? ஜீனஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இண்டிகாங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸ்பீசிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. மாஞ்சிஃபெரா ரெப்ரசன்ட்ஸ் ஜீனஸ். இண்டிகா இஸ் a particular species or a specific epithet. Other universal norms of rules of nomenclature என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பேரு நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. சில ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பேர் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட், binomial names are generally in Latin and written in italics. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது லாட்டின்ல இருக்கும். இட்டாலிக்ஸ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இட்டாலிக்ஸ் ஃபாண்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணியிருப்போம். லாட்டின்ங்கிறது ஒரு மொழி. ரெண்டாவது, the first word in the biological name represents genus. Second name வந்து specific epithet. first name வந்து genus, generic. second name வந்து species, specific epithet. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, both the words in the biological name when handwritten or separately underlined. இப்போ கையில் எழுதியிருக்கோம் அப்படின்னா, கையில் எழுதுறோம் அப்படின்னா இப்போ மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு எழுதுறோம்னா தனித்தனியாக கோடு போட்டிருக்கோம். ஆர் பிரிண்டட் இன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கணும். எப்படி? மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சாய்வா அப்படி ஸ்லாண்டிங்ல இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கணும். ஏன்? எதுக்காக? டு இண்டிகேட் தேர் லாட்டின் ஆரிஜின். லாட்டின் மொழியிலிருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம காட்டுறதுக்காக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first word denoting the genus starts with capital letter. அதாவது ஜெனரிக் நேம் வந்து ஜீனஸ் நேம் வந்து ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். while the specific epithet வந்து பார்த்தீங்கன்னா starts with small letter. capital letter, specific epithet வந்து small letter. It can be illustrated with the example Mangifera indica. Name of the author appears after the specific epithet at the end of the biological name. இப்போ ஒரு சில ஆர்கானிசத்தை ஒரு பர்டிகுலர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பார். அவர் வந்து அவரோட பேரை வந்து இந்த சயின்டிஃபிக் நேமுக்கு அப்புறம் அவரோட பேரை ஆட் பண்ணிக்குவோம்.
அதை வந்து அப்ரிவேட்டட் நேமாக யூஸ் பண்ணுவோம், அதை ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாஞ்சிஃபெரா இண்டிகாவை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம சொன்னோம்ல கரோலஸ் லினேயஸ், அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அவரோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா லினேயஸ்க்கு லென் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த லென்னுங்கிற பேரை கடைசியில் ஆட் பண்ணுவோம். எப்படி? மாஞ்சிஃபெரா இண்டிகா லென் அப்படின்ட்டு. Since it is clearly impossible to study all living organism, எல்லா ஆர்கானிசத்தையும் படிக்கிறது வந்து நியர்லி இம்பாசிபிள், அதாவது சாத்தியம் இல்லாத விஷயம். இட் இஸ் நெசசரி டு டிவைஸ் சம் மீன்ஸ் டு மேக் திஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி இதை நிகழ்த்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பற்றி இப்போ படிக்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் என்னன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. இப்போ எப்படி கிளாஸிஃபை பண்ண உயிரினங்கள்லாம் இருக்கு உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே இது வந்து இதெல்லாம் இப்போ மாமரம், வேப்ப மரம், புளிய மரம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே என்ன? இதெல்லாமே பிளான்ட்ஸை சேர்ந்தது. சிங்கம், புலி, நாய், கரடி, குரங்கு, மனுஷன் இதெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அனிமல்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுறீங்க. இப்போ டக்குன்னு பார்த்த உடனே எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்றது இந்த பேஸ்ட் ஆன் சம் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஏன் நீங்க இதை வந்து பிளான்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, பிளான்ட்ஸ்னா நீங்க இலை இருக்கும், அது பச்சையா இருக்கும், அது ஒரே இடத்துல இருக்கும், மேல் நோக்கி வளர்ந்துருக்கும், மூவ் ஆகாது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பிளான்ட்ஸ். மூவ் பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வச்சு இது வந்து அனிமல் அப்படின்னு நீங்க கிளாஸிஃபை பண்றீங்க. அப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா process by which anything, அது எதா வேணாலும் இருக்கலாம், is grouped, ஒன்று சேர்க்க போறோம், grouped into ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, கன்வீனியன்டான கேட்டகரிஸ். எதை பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் சம் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். நம்மளால பார்த்தோன்னே இதெல்லாம் இருக்குப்பா, இந்த கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கேரக்டர்லாம் இருந்தால் அது வந்து பிளான்ட், இந்த கேரக்டர்லாம் இருந்தால் அது அனிமல் அப்படின்னு நம்ம ஒரு ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு குரூப்பா பிரிச்சு வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன், பேஸ்ட் ஆன் சம் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஈஸிலி குரூப் சச்சஸ் நம்ம சொன்னதுதான் plants, or animals, or dogs, cats, insects, இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறோம். The moment we use any of these terms, we associate certain characters with the organism of that group. அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ஒரு பர்டிகுலர் குணாதிசயம் இருந்துச்சு, அது இந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு நம்மளால நிர்ணயிக்க முடியும். What image do you see when you think of a dog? நீங்க நாயை நினைச்சோன்னே உங்களுக்கு என்ன இமேஜ் தோணுது? Obviously each one of us will see dogs, நாட் கேட்ஸ். நம்ம என்ன பார்ப்போம்? நாயை தான் நமக்கு யோசனை வரும், பூனையை பற்றி யோசிக்க மாட்டோம். நவ் இஃப் வி வாட் டு திங்க் ஆஃப் அல்சேஷியன்ஸ், வி நோ வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அல்சேஷன் நாய்னா அது ஒரு விதமான நாய் வகையை சேர்ந்தது. சிமிலர்லி சப்போஸ் வி வாட் டு சே மேமல்ஸ், யூ வுட் அஃப்கோர்ஸ் திங்க் ஆஃப் அனிமல்ஸ் விச் வித் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அண்ட் பாடி ஹேர்ஸ் இருக்கும். லைக்வைஸ் இன் பிளான்ட்ஸ், if we try to talk of wheat, the picture in each of our minds will be of wheat plants and not rice. நம்ம கோதுமை நினைச்சோம்னா நம்ம கோதுமை செடி தான் நமக்கு ஞாபகம் வரும், நம்ம அரிசியை பத்தி யோசிக்க மாட்டோம், நெல் செடியை பத்தி யோசிக்க மாட்டோம். Hence all these dogs, cats, mammals, wheat, rice, plants are convenient categories we use to study organisms. So நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் சேர்ந்தது ஒரு கேட்டகரி அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு ஆர்கானிசத்தை பற்றி தெளிவாக படிக்கிறதுக்கு, முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The scientific term of these categories is taxa. ஒரு முக்கியமான term. Scientific term for these categories is taxa. Taxa அப்படின்னா scientific term for these categories. Here you must recognize that taxa can indicate categories of different levels, can be of different levels, can be விதமான லெவல்ஸை சேர்ந்ததாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்.
Plants also form a taxa. Wheat is also a taxa. Plantங்கிறது ஒரு taxa. அது வந்து அதுக்குள்ள wheat, algae, rice, trees எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். வீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட் மட்டும் தான் இன்க்ளூட் ஆயிருக்கும். அனிமல்ங்கிறது ஒரு பெரிய டாக்ஸா, அதுக்குள்ள மேமல்ங்கிறது ஒரு டாக்ஸா, அதுக்குள்ள டாக்ங்கிறது ஒரு டாக்ஸா. ஆல் ஆர் டாக்ஸா. பட் யூ நோ தட் டாக் இஸ் அ மேமல், mammals are animals. Therefore, animals, mammals and dogs represent taxa at different levels. At different levels. இதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அனிமல்ஸ்குள்ள மேமல்ஸ் இருப்பாங்க. இந்த மேமல்ஸ்குள்ள டாக்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டாக்ஸா தான், பட் இந்த டாக்ஸா எல்லாமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸை சேர்ந்தது. Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. Characters வச்சு all living organisms can be classified into different taxa. This process of classification is taxonomy. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், taxonomy. Process of classification is taxonomy. External and internal structures along with the structure of the cell development. அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதாவது எக்ஸ்டர்னல்னா மார்ஃபாலஜி, இன்டர்னல்னா அனாட்டமி. அலாங் வித் ஒவ்வொரு செல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டெவலப்மெண்ட் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, என்னென்ன மாதிரி செயல்படுது, அது எந்த மாதிரி இக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன், அது அது சுற்றுச்சூழலோட அது எந்த விதமான இக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் ஆர் எசென்ஷியல் அண்ட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ். மாடர்ன் கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் வந்து இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன. எக்ஸாம்பிள், இப்போ மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்ல ஸ்டடீஸ் அதாவது வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோம்? எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், cellular structure, cellular structure, cellular organization. வேற என்ன பார்க்குறோம்? டெவலப்மெண்ட் என்ன, ecological information. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்லாம் நடந்துட்டு இருக்கு.